காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. சில நாட்கள் கழித்து உனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த அமாவாசை இரவை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நான் சத்தியம் செய்து சொல்வேன், இந்த இரவு உனக்கு ஒரு மாற்றம் கொடுக்கப்படும் என்பதை சத்தியம் செய்து சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே. அந்த மாற்றம் உனக்கு என்ன என்பதை கேள் என் குழந்தையே. உன்னிடம் பேச வேண்டும் என்று வெகு நேரமாக காத்திருந்து வந்தேன் என் தங்கமே. சில நாட்கள் உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருப்பதற்கு இந்த வாக்கை முழுமையாக கேட்டுவிடு. அது இதைவிட முக்கியமானது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. இன்று உனக்கு வாக்கு கொடுக்க வந்திருக்கின்றே இந்த தாயை அவமதித்து விடாமல் இறுதி வரை நான் சொல்ல இருப்பதை என்னவென்று கேட்டால், உன் வாழ்க்கையில் இருக்கும் இருள் அகன்று நீ நடக்க வேண்டும் என்று காத்திருக்கும் செயல் நடக்கும் என்பதை சொல்லிக் கொன்கின்றேன் என் தங்கமே. உன் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதுபோல அனைத்தும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறேன் என் தங்கமே. அதற்கு தடையாக யார் வந்தாலும் அவர்களை நான் அடித்து துரைத்து விடுவேன் என்பதை சத்தியம் என் பிள்ளையே. உனக்கு இடையூறாக யாரையும் நிற்க விட மாட்டேன் என் பிள்ளையே. பெருமையாக இருக்கும் என்னை பார்த்து என்னை வணங்கி கொண்டிருக்கும் என் பிள்ளையே, பொறுமையாக நிதானமாக இறுதி வரை இதை கேட்பாயா என் தங்க பிள்ளையே. இதை கேட்க முடிந்தாலே உன் வாழ்க்கையில் நீ பாதி வெற்றி அடைந்ததற்கு சம்மதம் என் தங்கமே என்பதை இதை வைத்துக்கொள் என் தங்கமே. உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் தீய சக்திகளிடத்திலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விடுவேன் என்று நம்பிக்கை உனக்கு கொடுக்க வந்த இந்த அன்னையின் வார்த்தைகளை முழுமையாக கேள் என் தங்கமே. உன் குடும்பத்தில் நிறைவேறாத செல்வ செழிப்பை அளிக்க வேண்டும் என்று இந்த சிறிதாக உன்னை இந்த நிலைக்கு தள்ளி விட்டவர்களை பற்றி விளக்கமாக பேச வேண்டும் என் பிள்ளையே. நீ உன் மனதில் இருக்கும் துக்கங்களை, உன் மனதில் இருக்கும் வேதனைகளை வெளிப்படுத்த முடியாமல் உன் வார்த்தைகளை யாருக்கும் இங்கே நம்பாமல் உன்னை சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா என்பதையும், சந்தோஷத்தோடு இருக்க முடியாமல் உன்னை செய்து கொண்டிருக்கும் அவர்களை சந்தேகத்தோடு நிகர்த்தி வருகிறார்கள் அல்லவா என் பிள்ளையே. உன்னால் கேட்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் என் வாக்கை பயந்து பயந்து கேட்டு கொண்டிருக்கின்றாய். தெரிந்துவிட்டால் பிரச்சனைகள் அதிகமாகிவிடுமோ என்று நீ உன் பிள்ளைகளுக்கும் உன் உடன்பிறப்புகளுக்கும் உன் வம்சத்திற்கும் பயந்து பயந்துதான் இந்த வாக்கை கேட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த தாய் நான் அறிந்தேன் என் தங்கமே. என் பிள்ளையே, தீமைகள் உன்னை சூழ்ந்தாலும் என் வாக்கு உனக்கு கேட்கக்கூடாது என்று பலரின் வடிவத்தில் உனக்கு இப்போது தடைகள் வந்து கொண்டிருந்தாலும் பிள்ளையே, என்னுடைய இந்த வாக்கு உன் செவிகளில் விழுந்துவிட்டால், உன் வீட்டிற்குள் ஒலித்து விட்டால் இருக்கும் தீமைகள் இடமில்லாமல் போய்விடும் என்று அதை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. என் பிள்ளையே, இந்த அமாவாசை நாளில் உன்னை தேடி நான் வந்திருக்க இந்த காரணம் உன் கஷ்ட காலங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், உன் பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், உன் துயரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், உன் வறுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், உன் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் பயந்து பயந்து வாழ்ந்து உன் எதிரிகளை நினைத்து அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை மாற்றி கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. என்னதான் நல்லதை செய்தாலும் ஏன் எனக்கு நல்லது நடக்காமல் பிடிவாதமாக நல்லதே எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது என்று கேள்விகள் உனக்குள் தொடங்கி கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. சுழி போடும் என் வாழ்க்கையை
பிள்ளையார் சுழி போட்டு என் வாழ்க்கையை நல்லதை நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் என் தங்கமே. உன்னுடைய எண்ணத்தை அப்படியே சென்று உன் எதிரிகள் ஒருவன் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. நீ பிள்ளையார் சுழி போட்டு தொடங்கி இருக்கின்றாய். முன்னால் அந்த எண்ணத்தை அழிக்க வேண்டும் என்று அங்கு அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை என் தங்கமே. உனக்கு நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு அத்தனைக்கும் தீர்வுகள் கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இருக்கும் உன் எதிரி நாளுக்கு நாள், நிமிடத்திற்கு நிமிடம் யோசித்து யோசித்து செயல்பட்டு உன் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறான் என் தங்கமே. அந்த தீயவனை அழித்து உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இருக்காமல் இடையூறு கொடுப்பவர்களையும் அழித்து உன் வாழ்க்கையை நன்மையில் தர வேண்டும் என்றுதான் இந்த இரவை தேர்ந்தெடுத்து பிள்ளையே நான் உனக்கு சொல்லப் போகும் காரியம் ஆச்சரியமாக இருக்கலாம், ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஆனால் நடக்க வேண்டியது நல்லதாக வேண்டும் என் தங்கமே என்பதற்காக இந்த இரவை தேர்ந்தெடுத்து வந்தேன் என் செல்லமே. கண்ணீர் விட்டு விடாதே. என் கண்களில் இருக்கும் கண்ணீருக்கு மதிப்பதிகம் என் தங்கமே. உன் கண்களில் கண்ணீர் இல்லாமல் போய்விட்டது அல்லவா? அழுது அழுது உன் கண்ணில் இருக்கும் கண்ணீர் கூட வற்றி போய்விட்டது என் தங்கமே. உன் மனம் பயங்கரமாக வருத்தத்தில் இருக்கின்றது அல்லவா? மூச்சு விட முடியாமல் உனக்கு சிரமமாக இருக்கிறது அல்லவா என் தங்கமே? உன் வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்து அனுபவித்து மறந்து போய்விட்டது உன் மனம். உடலும் வலியை தாங்கி தாங்கி மறுத்து போய்விட்டது அல்லவா என் தங்கமே? உன் வாழ்வு திரும்ப உனக்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் எதிரியின் பிடியில் சிக்கியிருக்கும் உன் வாழ்க்கையை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று எத்தனை பாடுகளை அனுபவிக்கிறேன் என்றா என் தங்கமே? மீட்டு எவராலும் வர முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? மீட்டு வந்து விடுவார்களா என்று துடித்து கொண்டிருக்கும் உன் இதயத்திற்கு நற்செய்தி தான் உன் தாய் தருவேன் என் தங்கமே. என்ன செய்து எந்த திசையில் போவது, எந்த தெய்வத்தை வணங்குவது, எந்த தெய்வம் உடனடியாக எனக்கு வேலையை செய்து என்னுடைய வாழ்க்கையை மீட்டு கொடுக்கும், என் வழியை போக்கும் என்று காத்திருக்கிறாய் அல்லவா என் பிள்ளையே? உன்னுடைய வார்த்தைகளை உடன் இருப்பவர்கள் கூட நம்பாமல் உன்னை சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் அல்லவா? உனக்கு சொந்தமானதை பறித்து கொண்டு அதை அவர்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு உன்னை விரட்டி பார்க்கிறார்கள் அல்லவா என் பிள்ளையே? உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள் அல்லவா? நீ இருக்கும் இடம் உனக்கு சொந்தமாக கூடாது என்று உன்னை துரத்தி அடித்து பார்க்கிறார்கள் அல்லவா? உன் கையில் இருப்பதையெல்லாம் பறித்து அவர்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு பிறகு உன் கையில் எதுவும் இல்லை என்று பிறகு உன்னை இப்போது தூக்கி எறிந்து விடுகிறார்கள் அல்லவா இந்த நஞ்சகக்காரர்கள்? ஒவ்வொன்றையும் நினைத்து 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 நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என் தங்கமே. பட்டதையெல்லாம் பாடமாக கற்றுக்கொண்டு இனி இருக்கும் வாழ்க்கையை, உன்னுடைய வாழ்க்கையை நீ சுகமாக அமைத்து கொள்ள என் பிள்ளையே நான் உனக்கு ஒன்று சொல்கின்றேன் என் தங்கமே. எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் எதற்காகவும் உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடாதே என் தங்கமே. உன்னை நினைப்பவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாதே. உன்னை பற்றி நினைப்பவர்களை, உன்னை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பவர்களை மட்டும் உன் அருகில் வைத்து கொண்டு உனக்கு எதிரியாக நிற்பவர்களை, உன்னை பற்றி கவலைப்படுபவர்களை தூரத்தில் வைத்து பழகிக்கொள் என் தங்கமே. உன் வாழ்க்கை இங்கே சுபிட்சமாக அடையும் என் தங்கமே. நீ பட்டு கொண்டிருக்கும் வருத்தங்களுக்கும் வேதனைகளுக்கும் கண்ணீருக்கும் இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. சொந்தம் பாசம் என்று நீ மட்டும் ஏங்கி துடித்து கொண்டிருக்கின்றதால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. எதுவும் இரண்டு இடத்தில் இருந்து கிடைத்தால்தான் அது உண்மையாகும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. எதிரே இருப்பவர்களுக்கு உனக்கு அன்பை காட்ட வேண்டும், பாசத்தை கொடுக்க வேண்டும், பரிவை காட்ட வேண்டும். அப்போதுதான் நீ வைத்திருக்கும் பாசத்திற்கு அங்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதை புரிந்துகொள் என் பிள்ளையே. யார் ஒருவர் உன் வார்த்தையை மதிக்கவில்லையோ அவர்களை விட்டு விலகி நில் என் பிள்ளையே. உன்னுடைய வார்த்தையை கவனிக்காமல் உன்னுடைய இருக்கும்
சகலவித சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சொந்தமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, இல்லை நீ பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, தள்ளி வைத்து பழகு. நீ தனியாக நின்றாலும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என் தங்கமே. உன் சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதே. எந்த ஒரு மதிப்பில்லாத உறவுகளுக்காக உன் சந்தோஷத்தை விட்டுவிடாதே என் தங்கமே. இதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என்றால் உன் தாய் இப்படி சொல்கின்றாள் என்று நினைக்காதே. உன் வாழ்க்கையில் பெருமளவான நேரத்தை நீ விட்டு கொடுத்து விட்டாய். உனக்கு இனி இருக்கும் நேரத்தை, காலத்தையும் வீணடிக்காதே. அவர்களுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் செய்து விடாதே. தியாகத்திற்கு பயனில்லாமல் போய்விடும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். உனக்காக வாழ கற்றுக்கொள். உன் சந்தோஷத்திற்காக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கை தார வைத்து கொடுத்து விடாமல் உன் வாழ்க்கையை நீ உன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என் தங்கமே. அதை முதலில் கற்றுக்கொள் என் தங்கமே. என் பிள்ளையே, யார் என்ன நினைக்கிறார்கள், யார் எதை செய்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை வீணடிக்காதே. யாரோ என்னவோ நினைத்து விட்டு போகட்டும். உன் சந்தோஷம்தான் உனக்கு நிலையானது என்பதை புரிந்து உன் வாழ்க்கையை மட்டும் நீ வாழ் என் தங்கமே. நீ செய்யும் செயல் சத்தியமான உண்மையாக இருந்தால், உன் மனதில் எந்த ஒரு பாரமும் இல்லாத காரியமாக இருந்தால், உன் ஆழ் மனதில் ஒருமுறை பலமுறை யோசித்து இது நல்லதா என்று இருந்தால், அது உன் மனதிற்கு நல்லது என்று பட்டால் தைரியமாக அதை செய் என் தங்கமே. நான் உனக்கு துணை நிற்பேன். யாருக்காகவும் எதற்காகவும் பயந்து 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 இனி இருக்க வேண்டிய அவசியமில்லை. வாழ்க்கையும் நரகமாக்கிக் கொள்ளாதே. நான் என்று கூறுவதை இன்று மனதில் எடுத்துக்கொள் என் தங்கமே. உன் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை கடந்து செல்ல பழகு என் தங்கமே. உன் அருகில் நான் நிற்பதை நீ உணர்கிறாயா? உன்னுடைய கூந்தலை வருடி கொண்டிருப்பதை நீ உணர்கிறாயா? உன் அருகில் நின்று உன் கவலைகளை கவனித்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்திருக்கிறாயா என் தங்கமே? ஒரு பொழுதாவது நீ உணர்ந்திருக்கிறாயா? இன்று இரவு தங்கமே, ஆழ்ந்த உறக்கத்திற்கு நீ செல்வாய். அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் உன்னோடு நான் இன்று பேசுவேன் என் தங்கமே. உன் கனவில் நான் வருவேன் என் தங்கமே. நான் இன்று உன்னோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்திய வாக்கு, தெய்வ வாக்கு என்பதை உணர்வாய். விடியும் காலை உன்னுடையதாக இருக்கும். நீ நினைத்த காரியம் நடக்கும். நீ வேண்டியது உனக்கு கிடைக்கும். உன் கதவை வந்து தட்டும் பார் என் தங்கமே. நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது உன்னை தேடி வந்து உன் கதவை தட்டும். உனக்காக காத்திருக்கும் பிள்ளையே, மகிழ்ச்சியோடு இரு. நான் சொல்வதை எல்லாம் மனதில் பதிய வைத்து கொண்டு அதுபோல நடந்து கொள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை பல மடங்கு திருப்பி பெறுவாய் என் தங்கமே என்பதை சந்தோஷத்தோடு உன் தாய் உன்னிடம் சொல்லிக் கொள்கிறேன். சத்தியமாக இது உண்மை. இந்த அமாவாசை இரவில் உன் விருப்பத்தோடு நீ எனக்காக என் கோவிலுக்கு வந்ததை நான் சந்தோஷம் அடைகின்றேன் என் தங்கமே. என்றுமே உனக்காகத்தான் இந்த தாய் ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என் தங்கமே. நான் இருக்கின்றேன். அனைத்தையும் உனக்காக செய்து கொள் என் தங்கமே. உன் வாழ்க்கையை உனக்காக வாழ பழகிக்கொள். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.